இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது. என்ன பாச்சு எந்த திசையில் உன் பெண் கிடைக்கும்? எப்போது திருமணம் செய்து முன்னெடுப்பு பெண் என்று நான் அழகு பார்க்க வேண்டும். அப்படி மனக்கோட்டை கிடைக்கிறது. நம்முடைய கோட்டையின் தோசைகளை அழைத்து ஜாதகத்தை கணித்து பார்த்த மாட்டோம். அவர் என்ன உரைத்தார்? அந்த ஜாதகத்தில் என்ன தெரிவிக்கிறது? என்னப்பா? இன்றோ வெள்ளிக்கிழமை, வெடிந்தால் சனிக்கிழமை, சனிக்கிழமை 8:45 மணிக்கு உனக்கு மறந்து விட நான் பிறந்த உடனே எனது தாயானவள் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். தாயின் முகத்தை கூட பார்க்காத பாவி நான். ஆனால் அண்ணால் முதல் இந்நாள் வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னை எப்படியெல்லாம் சீரம் சிறப்போடு வளர்த்து வந்தீர்கள்.
பாதியிலே இருப்பதற்காகவா என்னை இப்படி எல்லாம் தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வெள்ளை கிண்ணத்திலே சோறுட்டி வளர்த்து வருகிறேன். அம்மா, இந்த பாவி நான் பிறந்ததை விட நான் பிறக்காமலே இருந்திருக்கலாமே பாவமணி. அப்படி உரைக்கிறோம் அப்பா. உனக்கு மரணம் என்பதே வராது. என்ன தெரிகிறதா? நம்முடைய கோட்டையை சுற்றி இரும்பால் கோட்டை கட்ட வேண்டுமா? அந்த இரும்பு கோட்டையை சுற்றி அக்னி சோலை வீச வேண்டுமா? அந்த கோட்டைக்குள் அன்று இரவு என்னுடைய மடிமீது உன் தலைவெடுத்து உறங்கிவிட்டார். அன்று இரவு வெடித்து விட்டார். உனக்கு மரணம் என்பது வராது. உன்னை காப்பாற்றுவது நான் இருக்கிறேன் அப்பா. நான் இருக்கின்றேன். புறப்படுகிறேன். அந்த உயிர்களுக்கு இன்னும் தண்டனை அளிக்காமலே இருக்கிறது. இருந்தாலும் கணக்கை பார்க்கக்கூடிய சித்தாந்தத்தில் போலாம். நேற்றைய தினத்தில் சில உயிர்களை கவர்ந்து வந்தோம். அந்த உயிர்களுக்கு இன்னும் தண்டனை அளிக்கவில்லை. அந்த உயிர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் அல்லவா? முதலில் பிடித்து வந்த உயிர் யாருடைய உயிர்? பார், கணக்கை தெளிவாக பார். சாவே குடிகார காட்டில்ப குடிகார காட்டில்ப அவன் செய்த குற்றங்கள் என்னென்ன? சாவே கட்டிய மனைவி பாராமல் தாலியை அறுத்தவன் சுவாமி. கடையில் வைத்து சாராயத்தை நெக்கமுக்கு குடித்தவன் சுவாமி. அப்படி காரில் சுமந்த வைத்தாய் காலால் எட்டி உடைத்தவன் சுவாமி. அவன் 10 மாதங்கள் சுமந்து பெற்ற தாய் கருவை வெட்டி வீழ்த்துவன். அப்படிப்பட்ட கொடியவனை பிடித்து வந்திருக்கார். குடிகார காட்டில்ப மடிப்பது இதே வேலையாக தெரிகிறான். வந்து கத்த எங்க உட்காந்துக்கிறீங்க? அகிலி அகிலின்னு சொன்னாங்க. அது போதையில் என்று பொருளை ஒன்று விட்டு விட்டு வந்து விட்டான். ஆமா சாமி, எனக்கு தெரிந்து விட்டது. அவன் எதையும் விடவில்லை, விட்டு விட்டான்.
அடே காட்டிப்பா யார் வந்துகிட்டு யமன் வந்திருக்கிறாரடா யமனா யமன் புதிய அம்மனா பழைய அம்மனா அது என்னடா அது புது அம்மனா பழைய அம்மனா? அதனால புதிய பழையம்மன் பழைய அம்மனா இந்த வயசான கேள்வி கிழவன் தின்னு மலை பார்த்து பாரு அத புடிச்சு மரம் தான் பழைய அம்மன். இப்ப புதிய அம்மன் ஒருத்தன் வந்துக்கிறான். எப்படி அப்படியே 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கிறான். ஈர போண்டாவை எடுத்துக்கிறான். இல்லப்பா காஞ்சி போன போண்டாவை எடுத்துக்குவான். சீரா ஹோண்டா பைபாஸ்ல போறான். ஒரு லாரியும் பஸ் அடிக்கிறான். அப்படியே 60 பேரை தூக்கின்னு போய்க்கினே இருக்கிறான். எந்த அம்மா வந்துகிட்ட இரண்டும் கலந்த யமனடா. சனிக்கிழமைக்கு கட்டிங் வாங்கினாரு என்கிட்ட. யாரு ஏமா மரியாதையா வாங்கி கொடுத்துரு. உங்ககிட்ட கட்டிங்க. ஆமா நீயா கொடுத்த சாமி ஏதோ கோருகிறான் உண்மையா? ஆணவத்தில் ஆடுகிறான் அவன். மது போதையிலே பெற்றெடுத்த தாயை அடித்து விட்டான். இப்பேற்பட்ட கொடியவனுக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க முடியுமா? அனுபவமா? யமனடா உங்ககிட்ட கட்டி வாங்கி சாப்பிடுறாங்க. கொடுத்தாரா கொடுக்க மாட்டாரா? குடித்ததுக்காக இவனுக்கு தலைவர் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? பாம்புக்குழி, வெள்ளைக்குழி, அட்டைக்குழி, அழுகுழி சொல்லக்கூடிய விஷ ஜந்துக்கள் வாழக்கூடிய குழியில இவனை பிடிச்சு தள்ளுறான். எப்பா தாழ்றதும் தாழ்றீங்க. நல்ல குழியா பார்த்து தள்ளுங்கப்பா. ஒரு பிராந்தி குழி, ஒரு பீரு குழி, ஒரு சாராய குழி, இதுல தள்ளிங்களா நான் முழு 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 யார் வெளிப்பாடு சாமி தஞ்சாவூரை சேர்ந்த தான் தான் கலக்கிறானே சாராய கடை சரோஜா தொலைக்கிறானே பிறந்தவர்கள் இழுத்து வராத ராசிகளை நாசிகளா
போட்டும். அப்படி இருக்க இந்த தாசு குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து தாம் தலைக்கு சாரகண சரோஜா கோடி விட்டு கொப்பான பேர் பெற்று எவ்வித கையில்லாமல் சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். ஏண்டி கிராக்கி வந்து செய்ய உனக்கு ஏண்டி ஒரு வாரம் ஆகுதா? 99 பேரை போட்டுட்டோம். 99 பேர் நீ போட்டுட்ட. இந்த அகிலில ஒருத்தரை போட்டா 100 ஆயிடும். 100 ஆயிடுமா? சென்ட மச்சிருவேன். ஆமாண்டி. எத்தி வார்த்தை ஏண்டி நான் 999 பேரை பார்த்து நீ பண்ண 999 அதுல கூட 9 தானா? 9 பேரை பார்த்துக்கணும்டி அம்மா. ஒரு ஆளை பார்த்தா ஒருத்தரை பார்த்தா 1000 கணக்கு. ரவுண்டா 1000 ஆயிரண்டி பொண்ணு. எனக்கு யாரும் வேணாம். அப்படியா? தொகரா இருப்பாரு தாத்தா. எனக்கு அது ஒரு ஆள் பாதம் நீ பொண்ணு. அவதாண்டிய தாத்தா எனக்கு என்ன அப்படியா? எனக்கு தேவைப்படும். ஆமாண்டி. ஏண்டி உனக்கு என்ன வந்தா இல்ல இல்லையா? ஏண்டி நான் நேத்து தான் ஒருத்தனை பார்த்தேன்டி. பூமிக்கு அம்சம் உனக்கு பூமிக்கு உன்னை கூடையில வாட்டி பொண்ணு மாறிட்டான்டி. மாறிட்டாண்டி. என்னால நிமிரவே முடியல. ஓ அடுப்புல பூனை தூங்குதுடி, பூனை தூங்குது. உன் அடுப்புல மட்டும் பூனை தொங்குது. நீ அடுப்புல தாண்டி பூனை தொங்குது பொண்ணு. ஏய் ஏன்டா அப்படியே வர மாட்டான்? நம்மள பார்த்தாலே பல்ல மரம் தாண்டி காட்டுறேன். எப்ப ஒரு ரூபாய் லாய்க்கு எழுதி பொண்ணு உட்காந்து மொத்தம் மட்டும் பாத்துங்க. ஒரு 10 நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே. ஏண்டி? இது எந்த இடம் தெரியுதா? எந்த இடடி? ஒரே வேகமூட்டமா இருக்குது. ஆமாண்டி ஆமாண்டி. ஒன்றுமே தெரியல. யாரோ போண்டா ஊத்துங்கடி பொண்ணு. யாரு பண்ண மாறண்டி? போண்டா போண்டா பஜ்ஜி போடுங்க. நான் குரல் மாதிரி கேக்குது பொண்ணு. ஏய்! ஓ ஆளுக்கு ஒரு திசை அங்க கேட்டு தேடி பாருங்க. ஆ யார் வந்தாலும் விடவே கூடாது. கண்டி பொண்ணு 3 பேரும் சேர்ந்து தான் தெருவுல போடி பொண்ணு. இந்த தெருவுல. நடு கிராகி வரண்டி. இந்த தெருவுல. நான் நடுவுல பண்ணி பொண்ணு. ஓ எவ்வளவு கிராகி இது பாரு. எனக்கு ஏத்த கிராகி கண்ண காலத்து பாரு பொண்ணு. மேலையா? மேல பாரு. அங்க கூப்பிடுறாங்க. அங்க பாருங்க நானு. அங்க போ. ஆமாண்டி. போயிட்டு வாடி. ஏண்டி ஏண்டி? இந்த பக்கம் போடி பொண்ணு. இருந்தா யார் போக மாட்டீங்க? ஏய் தாச்சிகளா ஐயோ ஒரு அழகான ஆண்கள் கேக்குது பொண்ணு. ஆம்பளை சொல்றேன். இல்ல வேற என்ன கேக்குது? ஆம்பளை போல பொட்ட போல சரி இருந்தாலும் சீக்கிரமாக தேடி சரி பாப்பா. ஐயோ இல்லடியா தாவாரம் அவனாடி தக்க பொண்ணு மேசிக்கிறாளா? சரி இருந்தாலும் நமக்கு அந்த வேலையை முடிச்சிட்டு போவோம். யாருக்கு ஒரு ஆளை நாங்க சேர்த்து சீக்கிரம் இழுத்து போட்டு அடிச்சிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் போயிடுவோம். சீக்கிரம் போயிடு. ஏண்டி தோலை காத்துல அடிச்சு காட்டானே.
இன்னும் ஒரு 4 அடி அடிக்கலாம். சரிங்க. இன்னும் ஒரு 4 அடி அடிக்கலாம். ஒரு நிமிஷம். ஒரு 4 அடி அடிக்கலாம். எவ்வளவு ஒரு ஆணவம். அம்மா போதும். போதுண்டியா? வாலே. யார் தெரியுமா சாமி? யாரு வருகிறார்? கட்டிய மரங்களை விட்டு விட்டு மாற்றார் தலைவனை கட்டி அனுப்புவதுதான் சாமி உங்களுடைய வேலையை. கட்டை அவனை விட்டு விட்டு மனத்திற்காக உடம்பை விற்பதுதான். மனத்திற்காக சித்திரகுப்தா, சாமி, எமலோகத்திலே இந்த ஆட்டாடுறாங்க. ஆமா சாமி. புளியா மரம் கொடுக்குறோம். அவர் நினைக்கிறாரு, அத்தனை கம்பம். சுவாமி நினைக்கிறாரு, எத்தனை பேர்கிட்ட நாங்க காமிச்சிருப்பேன் அவருடைய வீரத்தெல்லாம் என்கிட்ட நீ காட்டுறியான்ட்டு. இருக்கிற எல்லாத்திலுமே கேங் லீடரே உதாம்பளுக்கு. அதுவா செய்துக்கோ, நானே செய்ய. இவருக்கு தகுதி பெரியவர் அக்கினி கம்பமானது நெருப்பிலே பழைக்க காய்ச்சப்பட்டு அந்த அக்கினி கம்பத்தை பூலோகத்தில் எப்படி ஆணவனை கட்டி அழைத்தார்களோ அது போன்ற ஐயோ, ஆடா கால் கொஞ்சம் கந்தல, ஆடா கால் கொஞ்சம் வர. சுவாமி, ஒரு ஆணவம் பார்த்து எவ்வளோ ஆம்பளைங்க வச்சிட்டானுங்க. நீங்க வச்சுட்டா இங்க கீழே போதா இப்ப? ஐயோ, போடு சாமி. இதாடா கீஸ்டாரு பாவி. நல்ல வேலை. கொஞ்ச நேரத்தில் வளவளத்து விட்டது. ஆபரேஷன் பண்ணிருந்தோம். சுவாமி, எம்மலோகத்திலே இந்த ஆட்ட ஆடுறாங்களே ஆடுறாங்களே. பூலோகத்துல இன்னும் ஆட்டாடி இருப்பாளுங்க. ஆமாம் சுவாமி, தாசி குலத்தில் பிறந்தவர்கள் ஆமாம் சுவாமி, தேவடியாட்கள். ஆமா. இனிமேல் கொண்டு அவர்கள் ஆயுட்காலம் முடிந்து விட்டது. உடைந்து விட்டது இன்று சுவாமி. யார் விதிப்பை முடிவு கணக்கைப்பார். இதோ பாட்டு தெளிவாக பார். சாமி, பதிவதனாவது நாடு. பதிமூன்றாவது நாடு. ராஜேந்திர மன்னன் மன்னன். அவருடைய ஒரே மகன் சிவமணி ஆ, சனிக்கிழமை காலை 8:30 அவருடைய உயிராகப்பட்டது கோவன் சாமி. இவ்வளவுதானே. அவருடைய கிடைக்க சத்தியத்தின் போதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் எடை வாட்டுதப்பா சொந்தங்களை
கடைசியாக ஒரு ஆசை இருக்கிறதப்பா. அப்பா, என்னுடைய தாய் உயிரோடு இருந்ததால் என்னை மடி மீதும் மார் மீதும் தோல் மீதும் போட்டு எப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி தாளாட்டி எப்படியெல்லாம் ஒழுங்கி வைத்திருப்பார். உண்மைதானப்பா. ஆனால் தாயின் முகத்தை கூட பார்க்காத பாடினார். அப்படி இருக்க கடைசியாக உங்கள் மடி மீது நான் தலை வைத்து உறங்க வேண்டும் அப்பா. அதுதான் என்னுடைய கடைசி ஆசை. இந்த இரும்பு கோட்டைக்குள் என்னுடைய மடிவில் தலையப்பா ஆகட்டும். இங்கதான் இருக்கிறான் அந்த சோமனி. அவன் ஆட்களை விடுதலை சக்கரவர்த்தி ஒழித்து விட்டான். இப்போது அவன் உயிரை வர வேண்டும். உன் மகன் உயிரை காப்பாற்றுவதற்காக இரும்பால் கோட்டை கட்டி அதை சுற்றின அக்னிப்பழமை ஏற்றி வைத்திருக்கிறார். உன்னை விடப்போவது கிடையாது. ஒரு உயிரானது போக வேண்டும் என்று என் ஏற்றில் எழுதிவிட்டால் அது கொட்டில் இருந்தாலும் அந்த உயிரை பிடிப்பதுதான் எனது கடமை. இரும்பு கோட்டைக்குள் உருமாறி இப்போது உள்ளே செல்கிறேன். என்னை கடிப்பதற்காக என்னை தொடர்ந்து வருகிறதப்பா. எனக்கு பயமாக இருக்கிறதப்பா, பயமாக இருக்கிறது. இங்க இருக்க விடா, நாம் சென்று விடலாம் அப்பா, சென்று விடலாம். புறப்படுங்கப்பா. சிவமணி, சொல்ல வார்த்தை வெந்தைகளை வருகிறது. இந்த இரும்பு கோட்டைக்குள் உன்னை கடிப்பதற்கு ஒரு கருநாகம் துரத்தி வருகிறதா? ஆமா பாப்பா. இந்த பாவி கண்ணுக்கு அது தெரியவில்லை. ஐயோ, என் கண்களுக்கு தெரிகின்றதப்பா, என் கண்களுக்கு தெரிகின்றதே. ஒன்றுமாகாது, நான் இருக்கின்றேன். நீ உறங்கப்பா. எப்படிலாம் வளர்த்தி பாலூட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி கண் இவை எப்படி காத்து வருகிறதோ அதுகளோடு வளர்த்தேன். எப்போது நீ அப்பா ராஜா அழைக்க போகின்றாய்? மகனே சிவமணி என்று எப்போது நான் அழைக்க போகிறேன்? சிவமணி நீதி தேவ தூங்கிவிட்டார். ராஜம் இங்கு பிறக்கவில்லை. பாவம் இந்த மனிதனுக்கோ அமைதி வாழ்வு கிடைக்கவில்லை.
கேட்கதையை பாரீரோ. நான் இறந்திருக்க வேண்டும். நான் இறந்து உடைய கரத்தினால் ஏமச்சடங்களை நீ செய்திருக்க வேண்டும். நீ இறந்து விட்டாய். இந்த பாவி நான் செய்ய வேண்டுமா? செய்த வினை இருக்க தெய்வத்தோன் அந்த கால் எழுத வருவோம் இருநீதியம் என்றபடி தாம் செய்த வினையை இந்த பாவி அனுபவிக்க வேண்டும். இந்த பாவி உயிரோடு இருக்கிறேனடா. அதோ தெரிகிறது இடுகாடு என்ற சுடுகாடு. அங்கே ஒன்று எடுத்து சென்று இந்த பாவின் கரத்தினால் உனக்கு தானம் செய்கிறேன். தவமாய் தவம் இருந்து துணையாக வந்த கிளி தவியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன. தவமாய் தவம் இருந்து துணையாக வந்த கிளி தவியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன. ஊராரி கண்ணே பட ஊர் கோல போனதப்பா ஆரோட கண்ணே பட்டு அச்சோறு போனதப்பா. கையில தான் வச்சிருந்தா தவறி அது போதுமின்னு மடியில நான் வச்சிருந்தேன் மடியும் மின்னு நினைக்கலையே. கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ. கண்ணேகள் சிவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ. ஆயிரம் பிச்சி பூ அரும்பரும்ப பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும். கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ. கண்ணே சிவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ. தவமிருந்து பெற்ற கிளி தவிக்க விட்டு போனது போல் துணையாக வந்த கிளி தனியாக போய்விடுமோ. தவமிருந்து பெற்ற கிளி தவிக்க விட்டு போனது போல் துணையாக வந்த கிளி தனியாக போய்விடுமோ. ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ண மகிழ் பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில். எங்கிருக்கு என் உயிரே என்னை விட்டு நீ தனியாய் வந்துவிடு கண்மணியே எனக்கும் இங்கே ஓட்டுடையா. கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ. கண்ணேகள் சிவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ. ஒன்னு இரண்டு பெற்றிருந்தால் துக்கம் அது தோணாது. உன்னை நானும் விட்டு